வணக்கம். இன்று தேவனுடைய வார்த்தைகள் மத்தேயு 5 அதிகாரத்திலிருந்து கூறுகிறேன். முதல்ல ஒரு கதை கூறுகிறேன். ஒரு ஏழையான ஒருவர் இருந்தார். அவர் ஆலயத்துக்கு, சர்ச்சுக்கு ஒழுங்காக போவார். பாஸ்டர் சொல்லோ, ஃபாதர் சொல்லோ, யார் சொன்னாலும் அதை கேட்பார். கேட்டு அதன்படி அவர் வாழ்க்கை நடக்க முயற்சி பண்ணுவார். அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவான், அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நாங்கள் நடைமுறைக்கு வருமா, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார். இவன் அப்படி இல்லை, இல்லை நான் அது மாதிரி தான் இருக்கணும் விரும்புகிறேன்னு. நீனே பாவப்பட்டவன், அது மாதிரிலாம் முடியுமா, கொஞ்சம் வளைஞ்செடுத்து போ, அப்போ தான் உலகத்தில் வாழ முடியும். இல்லை நான் அப்படியே ட்ரை பண்ணுறேன். எப்படி? அந்த வசனங்கள் அவர் கூறியது போல் நான் அது மாதிரி செயல்பட விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி உன்னையெல்லாம் திருத்த முடியாதுப்பா, போப்பா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டான். இவன் விடவே இல்லை. கடுமையான உழைச்சார். உழைச்ச பிறகு நல்ல ஒரு தொழில் பண்ணார். வியாபாரம், சிறிய வியாபாரம் தான் ஆரம்பித்தார். சுண்டல் விற்றுக்கிட்டு இருந்தார். சுண்டல் தான் விற்றார். அப்பேற்பட்டவர் 10 பேருக்கு வேலை கொடுத்தாரு. சுண்டலை விற்று இப்படி ஆகி கடைகளை ஓப்பன் பண்ணார். அவரை நிறுவனம் அப்படி பெரிய லெவலில் ஆகிட்டார். ஒரு 20 வருஷத்துக்குள்ள பெரிய லெவலில் ஆகிட்டார். ஆனால் அந்த சமயத்தில் தனக்கு பணமெல்லாம் வந்த உடனே அவர் அந்த வசனங்கள் கூறியது போல் செய்தார். என்ன செய்தார்னா, எவ்வளவு முடியுமோ தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை, லாபத்தில் எவ்வளவு உண்டோ அது ஒரு பங்காக கொடுத்து அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டிடுவார் ஒவ்வொரு வருஷம். ஆமாம், அதே மாதிரி எங்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அங்கெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணுவார், எல்லா இடத்துக்கும். அப்போ வீட்டுக்கார அம்மா சொல்லுவாங்க, பிள்ளைகளும், ஏங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறிக்கீங்க, இப்படியெல்லாம் பணத்தை கொடுக்க கிடையாது. நான் ஒரு ஏழ்மையாக இருந்தவன், இன்று நான் முன்னேறிட்டேன். எனக்கு நான் வைத்தேன், என் பிள்ளைகளுக்கும் வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு எதுக்குடி இந்த பணம்? மற்றவங்க வாழட்டுமே. என்ன நம்ம கொண்டு வந்து என்ன கொண்டு போக போகிறோம்? வேலை இல்லையா? ஏங்க இந்த வசனங்கள்லாம் சரி வராதுங்கன்னு பொய்ப்பு சொன்னான். அதெல்லாம் கிடையாது. நமக்கு ஆலயத்தில் என்ன சொன்னாங்களோ அதை நான் செய்துதான் தீருவேன். என்னுடைய வைராக்கியம், இத்தனை வருஷம் நான் என் வைராக்கியத்திலேருந்து நான் போக மாட்டேன். வசனம் என்ன கூறுகிறதுன்னு சொல்லுவார். உடனே அவங்க, சரி நீங்கள் எப்படியும் போங்க, எனக்கு என்ன, உங்களையெல்லாம் திருத்த முடியாதுன்னு அவர் அந்த அம்மா சொல்லிட்டு. ஆனால் அவர் உறுதியாக இருந்தார், ரொம்ப உறுதியாக இருந்தார். அப்படி இருக்க சமயத்தில் அவர் யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பாஸ்டர் வந்திருந்தார். வந்து, ஐயா உங்கள் மனைவி என்கிட்ட சொன்னாங்க, வேத வசன பிரகாரம் நான் அன்னைக்கு சொன்னேன், அது பிரகாரம் நடப்பேன்னு சொன்னாங்க. என்னத்த வசனத்தை நீர் எதைப்பா கேட்டீரு, அது மாதிரி நடக்குன்னு சொல்லிடுற, என்ன வசனம்? இப்படி எவ்வளோ பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணுறீரு, எனக்கே சந்தோஷமா இருக்கு. நம்முடைய ஆலயத்து வரக்கூடியவர் ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு செய்கிறாரே, வேத வசனங்கள் பிரகாரம் பெறலாமல் செய்கிறேன் உங்கள் மனைவி அன்னைக்கு எல்லார் பத்திலையும் சொன்னாங்க, எங்களுக்கு பெருமையாக இருந்து. என்ன வசனம் ஐயா, எனக்கு ஞாபகப்படுத்துன்னு கேட்டார். இந்த வீட்டுக்கு வந்த பாஸ்டர் உடனே அவர் சொன்னார், ஐயா நான் வசனத்தை கேட்டேன், மத்தேயு 5 14, 15, 16 என்ன சொல்லுகின்றார்? நீ வெளிச்சமாக இருக்க வேண்டும். எப்படி வெளிச்சமாக இருக்க வேண்டும்? மலையை மறைக்க முடியுமா? முடியாது. அந்த வெளிச்சத்தை, விளக்கில் உள்ள வெளிச்சத்தை மரக்காலில் மூடி வைக்க முடியுமா? கூடாது. தண்டில் மேல் வைக்க வேண்டும் என்று வசனம் கூறுகிறது. புட் ஆன் தி ஸ்டிக், கேண்டில் ஸ்டிக்னு சொல்லியிருக்கு. நீ அதுபோல் நீ எல்லோருக்கும் நல்லதை செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பரமபிதா பரலோகத்தில் இருக்கவர் உண்மையில் அன்பா இருப்பான். அதனால தான் நான் அந்த வசன பிரகாரம் நான் செய்கின்றேன். எப்படி?
வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வெளிச்சத்திற்கை முடிந்தளவு நான் பூமியில் வரும்போது நான் செய்ய வேண்டும். அப்போதான் பரமபிதா சந்தோஷமாயிருப்பார்கள். இந்த வசனம் 5ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 இருக்கிறது. அதன்படி நான் செய்கிறேன் சொன்ன. ஓ, அந்த வசனமா கேட்டார். ஆமாம் ஆமாம், கரெக்ட் தான். அதனால தான் டூயிங் குட் டீட்ஸ், ஹெல்பிங் எவ்ரிதிங் அப்படின்னு அவர் சொன்னார். நான் இன்னைக்கு ஆண்டவர் அந்த வசன பிரகாரம் நடக்கிறேன்னு சொன்னார். ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் பாஸ்டர். ஆகா, எவ்வளோ அழகாக அந்த வசனத்தை. ஆமையா, ஆலயத்திற்கு வந்தால் போராது, அதன்படி முடிந்தளவுக்கு நாம் நடக்க வேண்டும் என்பது பரமபிதா சந்தோஷப்படுவார். அதே சந்தோஷம் என் குழந்தைகளுக்கும் என் மனைவிக்கும் கிடைக்கும். இப்பொழுது என் மனைவி மறுத்தாள், இப்போ அவளும் சந்தோஷப்படுகிறாள். சந்தோஷப்பட்டு ஆலயத்திலிருந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு பாருங்கள். அதுதான் அப்படி சொன்ன பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஆகையினால் நாம் மத்தேயு 5, 14, 15, 16 பாருங்க, வெளிச்சமாக இருக்க கடவுள். முடிந்த அளவுக்கு இந்த உலகில் வெளிச்சமாயிருங்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை வெளிச்சம், மற்றவர்கள் வெளிச்சமாயிருங்கள். நம்முடைய தேவன் சந்தோஷப்படுவார். அதில் தான் மிகவும் சந்தோஷப்படுவார். இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.